மக்களே எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். கவாசிக்கியோட KLX 230 பிரைஸ் இப்போ கம்மியாயிருக்கு. முதல் பிரைஸ் அதிகம் நம்ம பேசிட்டு இருந்தோம் பிகாஸ் ஆஃப் CBU. இப்போ CKD வந்தனால 1,84,000 ஷோரூம் பிரைஸ்க்கு இந்த பைக் கிடைக்கும். எஸ், இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பிரைஸ்க்கு வந்துட்டீங்களா? கம்பேர் பண்ணி வரலன்னு பார்த்தேன், வந்துட்டீங்க. இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நவ் கவாசகி KLX 230 இஸ் மோர் அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. 200cc ஏற்ற நல்ல ப்ரைஸிங் சொல்லலாம் பிகாஸ் CKD வந்திருக்கு. 1,70,000 ரூபாய்க்கு CKD இல்ல, இந்தியாவிலேயும் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் டூரர் தான் நம்ம கிட்ட இருக்குது. சூப்பரானலாம் இருக்கட்டும், கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு தான் சூப்பரானயா பெஸ்டானயான்றதை பார்க்கணும். KLX 230 என்ன ஸ்பெஷல்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸ்பல்ஸ் 210ல என்ன விஷயம் ஸ்பெஷல்ன்றத நான் சொல்றேன். பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். மக்களை, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரோட் லீகல் KLXன்னு சொல்லி இந்த KLX 230 சொல்லலாம். கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இல்லையே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கு. ரோல் இல்லைங்க. KLXனா என்ன ப்ரோ? அததான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. KLXன்றது குளோபலா ரொம்ப வருஷமா இருக்கு, நிறைய சிசிஸ்ல இருக்கு. இந்த பைக்ஸை வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஆட்கள் தான் ஓட்டுற மாதிரிலாம் KLX சீரீஸ்லாம் இருக்கு. KLXன்றது ஒரு டியூவல் ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிள். நீங்க மோட்டோகிராஸ் யூஸ் பண்ணலாம், அட்வென்ச்சர் யூசேஜ் பண்ணலாம், ஹில்ல ரைட் பண்ணுறதுக்கெலாம் பயங்கர பேலன்ஸ்டாக இருக்கும். சொல்லப்போனால் ஒரு சூப்பர் பேலன்ஸ்டு மிஷின், மிசைல்னு சொல்லலாம். எப்படி? அதை விட அடிஷ்னலாக டூரிங்கும் பண்ணலாம். நீங்கள் சொன்ன விஷயங்களும் இந்த பைக் வச்சு பண்ணலாம். அடிஷ்னலாக சிட்டி டிரைவிங் பண்ணலாம். இந்த பைக் அளவுக்கு நீங்கள் அட்வென்ச்சர் பண்ண முடியாது. ஒரு ஹார்ட் கோர் அட்வென்ச்சர் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த பைக் தான் சூப்பர் ஆப்ஷன். எக்ஸ்பல்ஸ் வச்சு அட்வென்ச்சரிங் பண்ணவங்கள பார்க்கலையா? நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணவங்கள பார்க்கலையா? பார்த்துருக்கீங்க, ஃபோனில் பார்த்துருக்கேன். இப்போதான் பைக்கை நேரில் பார்க்குறேன். சரி, 4 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த அந்த பைக்கை இப்போ எப்படி நீங்கள் அஃபோர்டபுள்னு சொல்ல போச்சு? அஃபோர்டபுளுக்கு காரணம் CKD மாற்றிருக்காங்க. நிறைய பேர் இந்த ப்ரைஸிங்கை தான் ஒரு பெரிய காணா பேசிகிட்டு இருந்தோம். ப்ரைஸிங் 230cc எப்படிங்க அப்படின்னு. ஸோ CBU இருந்துச்சு, அதனால ப்ரைஸ் கூட. இப்போ CKD மாற்றிட்டாங்க, அதனால உங்களோட காம்படிட் பண்ணுறதுக்கு வந்து நிப்பாட்டி. எவ்வளோ ப்ரைஸிங் காம்படிட் பண்ணுறீங்க? 1,84,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் 10,000 ரூபா நாங்கள் கம்மி தான். பட் நீங்க நிறைய விஷயங்கள் மிஸ் அவுட் பண்ணீங்க. ஜாப்பனீஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கவாசகி ஜாப்பனீஸ் எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் தெரியுமா? கவாசகி ஜாப்பனீஸ் இருக்கட்டும், பிராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கம்பேர் பண்ணோம்னா டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் எந்த பைக்கில் எது இல்லைன்ற. நான் இப்போ வந்து இது வந்து ப்ராக்டிக்கல் டுவல் ஸ்போர்ட்னு எங்கேயுமே சொல்லையே. ஹார்ட் கோர் அட்வென்ச்சர் விரும்புறவங்க ப்ராக்டிகாலிட்டி விரும்ப மாட்டாங்க. டிசைனை பற்றி பேசுங்க. டிசைன் வந்து ரெட்ரோ லுக்கிங்கில் LED லைட்ஸ் ஹெட்லாம்பாக கொடுக்குறோம். LED தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். இது KLXோட DNA. நீங்கள் எந்த KLX மோட்டார் சைக்கிள் எடுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. LED இண்டிகேட்டர்ஸ், ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் இஸ் மோர் தென் எனாஃப்னு நான் பார்க்குறேன் இந்த செக்மெண்ட்ல. மாடர்ன் டேல வந்துட்டு ஹாலோஜன் கொடுத்துக்கிட்டு அஃபோர்டபிலிட்டியை மீன் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்றத என்னோட கருத்து. அஃபோர்டபிலிட்டின்ட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் கட் பண்ணி, அதாவது CBU யூனிட்ல கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன். நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. CKDன்ட்டு நீங்கள் பல விஷயங்களை கட் பண்ணிட்டீங்க. எங்களோட கோரே வந்து இந்த இன்ஜின் தான். சரி, இன்ஜின்லாம் இருக்கட்டும், டிசைனை பற்றி நம்ம முடிச்சிருவோம். பாருங்க எவ்வளோ பெரிய அட்வென்ச்சர் ஃபெண்டர் கொடுத்துருக்கோம். பெரிய ஃபெண்டர், குவாலிட்டியாகவும் இருக்கு. மோட்டோகிராஸ்ன்றதை இங்கேயே நம்ம வந்து பார்க்க முடியுது, அப்படி இருக்கு. சஸ்பென்ஷன் பாருங்க 37 mm கொடுத்துருக்கோம். நாங்கள் 43 mm சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். 43 mm கொடுத்து டிராவல் எவ்வளோன்னு கேளுங்க. 210 mm கொடுத்துருக்கோம். 220 mm. ஸோ 10 mm நீங்கள் பெருசாக பேசக்கூடாது. LED இண்டிகேட்டரை பெருசாக பேசலாமா? 10 mm நான் பெருசாக பேசக்கூடாதா? டயர் சைஸை பார்க்கும்போது உங்கள் சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது. நம்ம வந்து 90/90. அது என்ன சைஸு? 21 inch வீலு, அவ்வளோதான். நீங்கள் வந்து டுவல் ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிளில் என்ன டயர் சைஸு, இது என்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா கேட்காதீங்க. இது 21 inches கொடுத்துருக்கோம். ஃபோர்ச்சுனேட்டாக பில்ட் பண்ணியிருக்கோம். ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்களும் ஸ்போக் வீல் தான் கொடுத்துருக்கீங்க. டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கீங்களா? இல்லை. அட்வென்ச்சர் டூரர் அப்படின்னு பேசுறாரு. அட்வென்ச்சர் பண்ண போறேன், அதனால எனக்கு வந்து நீங்க டியூப்னு என்னை ப்ளேம் பண்ணிக்கங்க. சரி, டூரிங் பண்ண போறீங்க, நான் உங்களை ப்ளேம் பண்ண காம்படிட்டரா வந்திருக்கேன்ல. நான் வந்து டியூப்லெஸ் கொடுக்கல, நீங்க சொல்லக்கூடாது. நீங்க கொடுத்து நான் கொடுக்கலனா அது எப்படி? லிட்டரலா வந்து நாங்க பண்ணா நீங்க அப்படிதான், நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டூரிங் பைக் தான், பட் வந்து டியூப்லெஸ்ஸா கொடுத்திருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா கொடுத்துருக்கணும். டியூபா கொடுத்துட்டாங்க. அலாய் வீலா கொடுக்க முடியாது, கிராஸ் ஸ்போக் வீலா போலாம், பட் அது காஸ்ட்லி ஆயிரும். அதனால அவங்க பண்ணல. ஓகே, எனிவேஸ் இந்த பட்ஜெட்ல ஒரு அட்வென்ச்சர் டூர் கிடைக்குதுல, இந்த மாதிரியே ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். நான் பாருங்க எப்படி, இதுதான் வந்து லிபரல். ஓகே, லிபரல். ஓகே, குரோம் லீவர்ஸ் கொடுத்துருக்கோம். எங்க குரோம் லீவர்ஸ் கிடையாது, நமக்கு நக்கல் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நக்கல் கார்டு எதுக்கு? எங்களுக்கு ரா தான் முக்கியம். வெயிட்டை கம்மி பண்ணி, நான் தான் சொன்னேன் சூப்பர் பேலன்ஸ்டுன்னு சொன்னேன்.
சூப்பர் பேலன்ஸ்டா இருக்கும். அதனால தான் டயர்ஸ் வெயிட்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாரும் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி இந்த பைக்கை ரைட் பண்ணலாம். ஏன்னா 139 கிலோகிராம் தான் வெயிட். நீங்க ஆனா ஹைவேஸ்ல இதை எடுத்துட்டு பெருசா யூஸ் பண்ண முடியாது, பட் யூஸ் பண்ணலாம். ஹைவேஸ்ல போக முடியாது. தென் அதுதான் எங்களோட பிளஸ் பாயிண்ட். 170 kg டாப் வேரியன்ட், ப்ரோ வேரியன்ட், விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்கோம். டூரர்னா கொடுத்தானே ஆகணும். நாங்க டூரர்னு சொன்னோமா, அப்ப நீங்க எங்கிட்ட விண்ட்ஷீல்டு எதிர்பார்க்க கூடாது. ஓகே, நாங்க KLX DNA-ல இருக்கோம், அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு. ஆனா நீங்க பார்க்கலாம், அந்த குவாலிட்டி கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில இடத்துல கம்மி பண்ணியிருக்காங்க, நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சஸ்பென்ஷன் ஷோவால வந்துட்டு இருந்துச்சு CBU-னால, வேற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு அடாப்ட் ஆகும்னு சொல்லி அதை மாற்றிருக்காங்க. பெட்ரோல் டிஸ்காக இருந்துச்சு, அதை நார்மல் டிஸ்க் பிரேக்ஸாக கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS இருந்துச்சு, இப்போ சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அதுவும் ரியரில் தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. நிறைய விஷயம் காம்ப்ரமைஸ் தான் பண்றீங்க. நாங்க வந்து இந்த மாதிரி எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்ல. டியூல் சேனல் ABS, அதுவும் வந்து சுவிட்சபிள் மோட்ஸோட இருக்குது. நாங்கள் ABS ஆஃப் பண்ணிக்குவோம், நம்மகிட்ட மோட்ஸ் இருக்குது. ABS டிசைன் இதெல்லாம் வந்து அப்பார்ட். கமிங் டு தி இன்ஜின் 210cc தான். உங்களை விட பவர் அண்ட் டார்க் அதிகம். நீங்க 230cc. உங்களோட இன்ஜினை பத்தி நீங்களே சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின்? அவ்வளவுதான். நாங்க கம்மிங் வித் லிக்விட் கூல்டு. லிக்விட் கூல்டுனா லிக்விட் கூல்டு தான் வரணும். டூரிங் பண்ணணும்னா டார்க் அதிகமா தான் வேணும். ஓகே ப்ரோ, மாடர்ன் டேல 200க்கு மேல இருக்கிற ஒரு சிசி இன்ஜின்ல வெறும் ஏர் கூல்டு கொடுத்துட்டு ஜாப்பனீஸ் என்னென்ன பைக்ஸ் இருக்கு தெரியுமா? KLX-ஓட பேபி இது. பேபி சரி, எக்ஸ்பல்ஸோட பேபின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் ஒன்று தான் இருக்கு. இதே KTM பைக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 125 வந்து பேபின்னு சொல்லுவாங்க. இப்போ 160 ஆயிடுச்சு. அதுலயே லிக்விட் கூல்டு இன்ஜின் தான், ஏர் கூல்டு கொடுக்கல. ஸ்டில் வந்து கவாசகி ஏர் கூல்டு இன்ஜினை வச்சுக்கிட்டு VRD பெஸ்ட்ங்க. லிக்விட் கூல்டுக்கும் நான் பேசின எதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் பேசுறீங்க நீங்க. KLX-ஓட மினி வெர்ஷன். ஸோ அஃபோர்டபிலிட்டி நமக்கு வந்து என்ன தேவை? போதுமான டார்க் தேவை. ஓகே, யார்ல எங்க இன்ஜின் கூல் ஆகிக்கிறோங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டமுக்கு நீங்க இவ்வளவு தூரம் பிடிக்கிறீங்கல்ல. 19 bhp 19 Nm டார்க், 20 Nm டார்க்கும் 25 PS பவரும் உங்களோட அதிகம் தான். ஸ்டில் நீங்க வந்து கியூபிக் கெப்பாசிட்டி வந்து நம்மளோட அதிகம் தான். பட் நாங்க பவரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே டெரைவ் பண்ணியிருக்கோம். எங்களோட ப்ரீத்திங் வந்து வேற, எங்களோட நேச்சரே வேற, எங்களோட கோரே வேற. நாங்களாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இந்த மார்க்கெட்டுக்கு எங்க மக்களுக்காண்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்காக ஓப்பனாவே கேக்குறேன். கவாசகி பிராண்டுன்றீங்க, பட் இன்னும் மாடர்ன் டெக்னாலஜி நீங்க அடாப்ட் பண்ணல. மாடர்ன் இன்ஜினியரிங்கான இன்ஜினும் நீங்க அடாப்ட் பண்ணல. டெக்னாலஜிக்குள்ள அடாப்ட் ஆகலன்னு யார் சொன்னா? டெக்னாலஜி சிசிக்கு மேல போய் கவாசகில என்னப்பா பாருங்க. இன்லைன் ஃபோர்ஸ் வேற, அதெல்லாம் வந்து டாப் மாடல்ஸ். வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் என்ட்ரி லெவல் மாடல்ஸ்ல நீங்க வந்து லெவல்ல இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு கவாசி இன்னொரு மாடலும் இருக்கு. நம்ம என்ன பேசினாலும் இதை விட நிறைய வரப்போதா? இருக்கிறத தான் பேசணும். இது ஒரு டுவல் ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிள். கவாசகி வந்து கிரவுண்ட் கிளியர்ஸ் வாங்க ப்ரோ. என்ட்ரி லெவல் கிரவுண்ட் கிளியர்ஸ் வந்தாச்சு. நான் தான் சொல்லிட்டேன், KLX பத்தி குளோபலா போய் கேட்டோம் அப்படின்னா அச்சோ அவரா அப்படின்ற மாதிரி இருக்கும். W75 175 கேட்டோம்னா எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். அது தேவையில்லாத டாபிக். 225 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும், லிட்டரலா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. வீல் பேஸ் பாருங்க, அந்த சஸ்பென்ஷனோட லிஃப்டட் பாருங்க எப்படி லிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த டிராவல்ல வந்து நம்ம லிட்டரலா நம்மளே ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்க நம்மகிட்ட வந்து ஹெவியா இருக்கு, அவ்வளோதான். ஹெவியான பைக் தான். வீல் பேஸ் வந்து KLX-ஐ விட இதில் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ஸ்பேஸ் டூரர்ல அதிகமாக தான் கொடுக்கணும். தென் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 220 mm தான், 5 mm தான். ஓகே, அட்வென்ச்சர்ன்ற வந்தனால அது 220க்கு வந்து மீட் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் வந்து எக்ஸ்பல்ஸை குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் எக்ஸ்பல்ஸ் has a different nature, KLS has a different nature. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சு. நம்ம வந்து வளவலன்னு பேச வேண்டியது இல்லை. ஓகே, சீட்டை பாருங்க எப்படி அழகா கொடுத்துருக்கோம். சின்னதா சீட்டு வந்து அது ஒருத்தர் உட்கார்றதுக்கா, ஒருத்தர் உட்காருவோம். நாங்க ஒருத்தர் உட்காந்து போவோம். ராவா அப்படியே மாதிரி யூனிக்கா இருக்கும். டூரிங் கம் அட்வென்ச்சர். டூரிங்கும் 2 பேரா போகலாம், அட்வென்ச்சரும் 2 பேரா போகலாம், ஆஃப் ரோடிங்கும் 2 பேரா போகலாம். அட்வென்ச்சர் பைக்கை வாங்கிட்டு ஃபேமிலி யூசேஜ் கூட அவர் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. அதுதான் பைக்கோட ஸ்பெஷல். நாங்க ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். அது எப்படிங்க கை வைக்கிற இடத்துல எக்ஸாஸ்ட் இருக்கு, ஃபேமிலி யூஸ் பண்ணுவேன்றாரு. நீங்க அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, சரி வாங்க அடுத்த டாபிக் வந்து நான் பேச வர வேண்டிய விஷயங்களை பேசிடுறேன். எக்ஸாஸ்ட்டை பாருங்க, மேல நல்லா லிஃப்ட் பண்ணிருக்கோம். அப்படியே இந்த ரா ஃபீல். இந்த பைக்ல உங்களுக்கு என்ன தெரியுது? ஃப்ரண்ட்ல வீல் தெரியும், இன்ஜின் தெரியும், எக்ஸாஸ்ட் தெரியும், சீட்டு தெரியும், அவ்வளவுதான். இதுதான் ரா. சொல்லுங்க. எங்களோட எக்ஸாஸ்ட்டும் நல்லா வெளியே வரைக்கும் ஹெவியா இருக்கு, ஹெவியா இருக்குது. பட் அந்த ஹெவினஸ் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டும் கொடுக்குது. நம்ம வந்து ஒரு பெரிய பைக் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதை வந்து ட்ரோல் பண்ண விரும்பல. பிகாஸ் அட்வென்ச்சர் டூரர் வீல் பேஸ் வெயிட்லாம் மஸ்ட் நீடட் ஒன்று தான். மேலே உட்காந்தோம்னா ஒரு குதிரை மேலே உட்காந்து
ரைட் பண்ற மாதிரி இருக்கும். இது குதிரையான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, சீட் ஹைட் ஆனால் கொஞ்சம் கூட தாங்க. சீட் ஹைட் வந்து 80 mm கிட்ட வருது. ஸோ அதனால எல்லாருக்கும் சூட்டபுளா இருக்குமா? 880 இருந்து எல்லாருக்கும் சூட்டபுளா இருக்காது. எல்லாருக்கும் சூட்டபுளா இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். அதான் சொல்றேன். நாங்க முழுசாவே கேட்காம வந்துட்டு இங்க பாருங்க, நான் சொல்றேன், லிட்டரலா சொல்றேன். நான் 5.8 feet. இந்த சைடு நீங்க பாருங்க, 2 ஃப்ரண்ட் ஃபுட், அதாவது டோல தான் பேலன்ஸே பண்றேன். நீங்க 5 feet இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபுளா இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அது நியர்பை இருக்க கவாசகி டீலர்ஷிப்பை விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் டே பண்ணி பாருங்க. ஏன்னா டெஸ்ட் டேஸ் அவைலபிளா இருக்கு. 5.8க்கு மேல கண்டிப்பா சூட்டபுளா இருக்கும். நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. உங்களை விட 50 mm கம்மி, 830 mm தான் வந்து சீட் ஹைட்டு. ஸோ 5 feetக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே இந்த பைக் வந்து சூட் ஆகும். அதனால இந்த பைக் வந்து ஃபார் ஆல், அந்த பைக் ஃபார் ஆல் கிடையாது. 135 kilograms தான். இன்னும் பிரச்சனை, ஸ்டார்ட் பண்ணாமே நகட்டுங்க பார்ப்போம். ஆமாம், 170. 170 கொஞ்சம் கஷ்டமா. நான் எதுக்குங்க உருட்டிட்டு போக போறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. நான் வெயிட்டை பத்தி பேசினேன். நீங்க பார்க்கலாம், ஷார்ட் அண்ட் ஹேண்டில் பார்ஸ் பேலன்ஸ்டா இருக்கும். நான் அகைன் திரும்பியும் அதான் சொல்றேன், இந்த சூப்பர் பேலன்ஸ்னு ஒரு விஷயத்த சொல்றேன். அதோட நீங்க இந்த ரானஸையும் மீட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த டுவல் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்ல வரேன். நல்ல ஒய்டான ஹேண்டில் பார்ஸு, ஹைவேஸில் போகிறதுக்கும் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் ஒரு சூப்பர்பான ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி ராவாக இருக்கனால எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் நிறைய எதிர்பார்க்க முடியாது. பின்னாடி ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். பேசிக்கான ஃபீச்சர் இந்த பைக்குக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி கிளஸ்டர் பார்த்தோன்னா ரொம்ப பேசிக் தான், கொஞ்சம் அப்கிரேடடாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றத நானே சொல்கிறேன். நம்மகிட்ட அந்த மாதிரி காம்ப்ரமைஸே கிடையாது. ஃபியூச்சர் லோடட் ஹீரோ பைக்குன்னு சொல்லலாம். அட்வென்ச்சர் டூரிங் பண்ணுறதுக்கு ஃபீச்சர் லோடடாக தான் இருக்கணும். எப்படி அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங்கும் பண்ணுவோம் ப்ரோ. நாங்கள் ஆஃப் ரோடிங் சொன்னால் நம்புங்க ப்ரோ. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் தான், நீங்கள் நம்பிடுங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியால மோட்டோ கிராஸ் நாங்க தான், இந்தியால வந்துட்டோம்ல நாங்க தான் அப்படின்ற மாதிரி நீங்க தான் அவர் வாயில இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இந்தியால நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க தான் தெரியுமா, இப்ப நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. வந்தாலும் நாங்க தான், பேசுறதே தெரியுது. நீங்க வந்தாலும் நாங்க தான். ஃபீச்சர் லோடடா டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுக்குறோம். ஏபிஎஸும் மோட்ஸ்ல இருக்குது. நம்ம வந்து மோட்ஸை மாத்திக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஏபிஎஸ் மோட்ஸ்ல டிரைவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்க வந்து கோர் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பைக்ல இந்த பைக்கை பத்தி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன யூசேஜ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அந்த யூசேஜ் உங்களுக்கானதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்னு தெரியும். இந்த கம்பேரிசனை எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பைக் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ வந்து இந்த டூரிங் ஃபோக்கஸ்டாக பேசுகிறார் பிரதர். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டூரிங் நீங்கள் அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்க்குறீங்கன்னா திஸ் எக்ஸ்பல்ஸ் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை இட் நீட் டு பி வெரி யூனிக் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா KLX தான் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், அவர் சொன்னார் குதிரைன்னு. எது குதிரை நீங்களே பாருங்க. குதிரைக்கு வந்து டேங்க் வந்து பெருசு, அது சிறுசு. இது தேவையில்லாத கண்டென்ட். இது வந்து 13 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறோம். ஜஸ்ட் 7.5 லிட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். நீங்க வந்து டூரிங் நினைச்சு 7.5 நான் டூரிங் நினைச்சு பாருங்க. நீங்க சொன்னா இல்ல, யாராவது தவறுதெல்லாம் வாங்கிட்டு போயிட போறாங்க. அதுக்காக நான் முன்னாடியே கொடுத்தேன். 7.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. 7.5 லிட்டர் அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ ரேஞ்ச் ஓட்ட முடியுன்றதான் விஷயம். உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்? 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஆனாலும் 230 தான். எப்படி பார்த்தாலும் ஆவரேஜா 40 நீங்க எடுத்துடலாம். தென் டிரைவிங் ரேஞ்ச் நம்ம அதிகம். அட்வென்ச்சர் டூரர்ன்றீங்க. டூரர்ன்றத காட்டிலும் ஆஃப் ரோடிங் பண்றீங்க. அப்பப்போ ஃபியூலை ரீஃபில் பண்ணிட்டே இருக்க முடியுமா? நம்ம வந்து அப்படி ரீஃபில் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. டேங்க் கெப்பாசிட்டி இந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்றேன். அப்போ வந்து நான் ரேஞ்ச் அதிகம் அப்படின்னு சொல்ல வராங்க. டூரிங்க்கு கண்டிப்பா அந்த டேங்க் கெப்பாசிட்டி தேவைதான். எவ்வளவு சொன்னீங்க? டூரிங்கா இருக்கட்டும், ஆஃப் ரோடிங் எவ்வளவு சொன்னீங்க? 13 லிட்டர். 13 லிட்டர். ஓகே, 14 கொடுத்துருக்கணும். 13ன்றது அக்செப்டபிள். அதை கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு பாருங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை வச்சு மைலேஜை கனெக்ட் பண்ணோம்னா 240 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிரைவ் பண்ண முடியும். அப்படியே 40 கிடைச்சிருமான்னு கிடையாது. ஸோ நம்ம வேற மாதிரி ஆக்சலரேஷன் கொடுக்குறோம், பிரேக்கை யூஸ் பண்றோம் அப்படின்னா மைலேஜ் கம்மியாக தான் கிடையாது. அந்த 200 கிலோமீட்டருக்குள்ள நீங்க ஆஃப் ரோட் பண்ண போறீங்க அப்படின்னா இது போதுமானது. ஸோ நீங்க ரொம்ப ஹார்ட் கோர் பண்ண போறீங்கன்னா நீங்க பேக்கப் வச்சுக்கணும். ஆனா 200 கிலோமீட்டர்ன்றதே எவ்வளவு பெரிய தூரங்க. திருச்சி போயிருவோம். நாங்க லடாக்கே போவோம் ப்ரோ. இந்த அட்வென்ச்சர் லடாக் போணும். போகலனா அது டூரே கிடையாது. ஆஃப் ரோடிங் எல்லாம் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணனும்னா இந்த பைக் வந்து ஒரு கேப்பபிளான பைக். சிம்பிளா சொல்றேன், இஃப் யூ ஹேவ் கேப்பபிலிட்டி, இஃப் யூ ஹேவ் கிரேஸ், இந்த பைக் எடுத்துட்டு லடாக் போலாம். அவ்வளவுதான் விஷயம். எப்படி எடுத்துட்டு போனோம்னா அங்க போயிட்டு ஃபிளைட்லயோ ட்ரெயின்லயோ கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து வந்து பைக் எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி வேணா பண்ணலாம். நம்ம இங்க இருந்து டிரைவ் பண்ணிட்டு போகலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் வந்து கிரேஸ் லெவல் கேப்பபிலிட்டின்னு ஒரு விஷயம் சொன்னேன். இதை பைக் எடுத்துட்டு நான் வந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபியூல் பேக்கப் வச்சுக்கணும். அதுக்கு இங்க லக்கேஜ் கேரியர் கிடையாது. ஸோ அதனால கம்ப்ளீட்டா இது வந்து டூரிங்க்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. KLX சீரீஸ் ஆர் நாட் மேட் ஃபார் டூரிங். அதான் ரானஸ் சொல்ல வரேன். ஒன்லி ஃபார் மோட்டோ கிராசிங். அவ்வளோதான். மோட்டோ கிராஸ் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணலாம் ப்ரோ. என்டியூரோ டெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் எடுத்துகிட்டு போய். நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம். ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் கேப்பபிலிட்டி எல்லாமே வந்து இந்த பைக்கில் அதிகம்.
KLX வந்து கவாசகி அப்படின்ற ஒரு நேமை கொண்டு வந்துட்டு இந்தியாவில் வந்து பிராண்டிங் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு ப்ராக்டிகலா இருக்குன்னு தெரியல. பாக்குற நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல பிராக்டிகல் இங்க பாருங்க கம்பேரிசன் முடிய போகுது. திரும்பியும் பிராக்டிகல் அப்படின்னாருன்னா அந்த ப்ராக்டிகாலிட்டி வந்து மக்கள் முடிவு பண்ணட்டும். அவங்க நிறைய பேர் KLX வாங்கலாம்னு முடிவு பண்ணிருப்பீங்க. ஏன் வாங்கலான்னு இருக்கீங்க நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா ஒரு பைக் வச்சிருப்பீங்க. இது உங்களோட பிரைமரி பைக்கா இருக்க போறது கிடையாது. இப்போ நம்ம மார்க்கெட்ல வந்து ஒரு நார்மல் கார் வச்சிருக்கோம், ரெண்டாவதா தான் EV கார் போறோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆஃப் ரோடிங் பண்றதுக்கு செகண்டரி பைக்கா எக்ஸ்பல்ஸையும் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி கவாசகினால உங்களுக்கு ஆஃப்டர் சேல்ஸ் கொஞ்சம் பிட் காஸ்ட்லியர் கம்பேரிங் டு எக்ஸ்பல்ஸ் 210. ஹீரோ பிராண்டுன்றனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் வந்து இன்ஜினில் ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும். நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு போகிறேன், ட்ரெயினில் ஏற்றிட்டு போகிறேன். உங்கள் வண்டியில் வந்து இது இஷ்யூ வந்து ரோட்ல இருந்து உங்கள் வண்டியில் எது இஷ்யூ வந்துச்சுன்னா நாங்கள் தான் வந்து உங்களை டோ பண்ண ப்ரோ. நீங்கள் சொல்கிறது வந்து பழைய ஹீரோ ப்ரோ. நவ் ஹீரோ இஸ் ரீவேம்ப்டுன்னு சொல்லலாம். நிறைய புது டெக்னாலஜி. பேசாம இருங்க. கமெண்ட்ல அப்புறம் நீங்க நிறைய கமெண்ட்ல திட்டுறாங்கன்னா திட்டிட்டு போட்டோம். பட் வி ஹேவ் டு அக்செப்ட் இட். பழைய ஹீரோ கிடையாது. புது டெக்னாலஜி, புது பைக்ஸ், புது மாடர்ன் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க, அதுதான் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து ப்ராப்பரா பண்ணாங்கன்னா ஹீரோவோட பைக்ஸ் தான் வந்து ஸ்டாண்ட். நிறைய சொன்னாரு, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ரிலையபிலிட்டியில் 10 out of 10 வாங்குறது நம்மளா தான் இருக்கும். இந்த விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஹீரோ பைக்ஸ் வந்து கவாசகி அளவுக்கு ரிலேபிளா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாதுன்னு தான் சொல்றேன். ஜாப்பனீஸ் ஆர் ஆல்வேஸ் ஜாப்பனீஸ். எக்ஸ்பல்ஸ் 210 ப்ரோஸ் அண்ட் கான் சொல்றேன். எக்ஸ்பல்ஸ் 210 கான்னு பார்த்தோம்னா 200 இருக்கப்ப நிறைய கான் இருந்துச்சு. எக்ஸ்பல்ஸ் 210 இட்ஸ் அ குட் ப்ராடக்ட். பட் பிராண்ட் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் இன்னும் ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால ஒரு டைம்ல அது வந்து ஒரு ரிஃபைன்மெண்ட் ரேஞ்சுக்குள்ள வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் கான். ப்ரோஸ்ன்னு பார்த்தோம்னா இட்ஸ் சூப்பர் அடாப்டிவ், சூப்பர் ப்ராக்டிக்கல். எதனால சூப்பர் அடாப்டிவ்? ஸோ அதோட ஹேண்டில் பார் பொசிஷனிங், அந்த ரைடர் ட்ரையாங்கிள், அதோட வெயிட் பேலன்சிங் லெவல் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. while கம்பேரிங் டு த 200. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த பைக்கை நான் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது கூட ஒரு ஃபீல் நல்லா இருக்கே டே டு டே யூசேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அது வந்து உள்ளேருந்து வர ஃபீல், அது எல்லா ரைடர்ஸுமே ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் அடாப்டிவான மோட்டார் சைக்கிள், லோடட் வித் டெக்கு, லோடட் வித் சேஃப்டி அண்ட் லோடட் வித் அட்வென்ச்சர் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் டூரிங் கேப்பபிலிட்டிஸ் அஸ் வெல். பிகாஸ் நீங்கள் அந்த லக்கேஜ் கேரியர் பார்க்கலாம், சஸ்பென்ஷன் ட்ராவல் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த டூரிங் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க. அதனால எக்ஸ்பல்ஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு நான் சொல்கிறேன். தென் கவாசகி KLX 230யோட கான்டுன்னு பார்த்தோம்னா ஸ்டில் ஏர் கூல்ட் இன்ஜினை தான் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ் மிஸ் அவுட் பண்ணுறாங்க. பட் தென் ப்ரோஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இது பியூரான, அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லீகலைஸ்டு மோட்டோ கிராஸ் பைக்குன்னு இந்தியான்னு சொல்லலாம் KLX-ஐ. ஸோ நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் லவராக இருக்கீங்க, நீங்கள் நிறைய அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மோர் கேப்பபிளான ஒரு கவாசகி பைக் தான் KLX 230. ப்ரைஸ் வந்து 4 லட்ச ரூபாயா இருந்துச்சு CBOவாக இருக்கும்போது. இப்போ 2 lakhs கம்மி பண்ணியிருக்காங்க CKD-யாக மாற்றி. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேரால் கவாசகி பைக் வாங்க முடியாமல் இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ட்ராப் ஆனதுனால நிறைய பேருக்கு இந்த பைக் போய் ரீச் ஆகும். ஸோ ஆஃப் ரோட் லவர்ஸ், மோட்டோ கிராஸ் லவர்ஸ்க்குலாம் சூப்பரான விஷயமா கவாசகி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். தென் வந்து கவாசகியோட ரிலையபிலிட்டி நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ரிலையபிலிட்டி எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்பேரிஷனில் வந்து ஃபன்ஃபில்டாக வந்து ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். பட் இந்த பைக் KLX 230யோட கேட்டகரிக்கு வந்து மாடர்ன் ஃபீச்சர்ஸ் பெருசாக தேவைப்படாது. தென் கம்மிங் டு தி சர்வீஸ் காஸ்ட் பார்க்கும்போது கவாசகி பிராண்டில் இருக்கிறனால கொஞ்சம் பிட் காஸ்ட்லியராக தான் இருக்கும் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் தான் கவாசகி பைக்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நீங்கள் வந்து இந்த பைக் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்றதை யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதுரை ஷோரூம் கவாசகி ஷோரூமில் வந்து இந்த பைக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எக்ஸ்பல்ஸ் 210 நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதுரை ஜெயவிலாஸ் பிரீமியா ஷோரூமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பைக்கில் வந்து எது பெருசுன்னு நாங்கள் பேச வரல. 2 பைக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன ஸ்பெஷல்ன்றதான் பேசியிருக்கோம். அது 2 பைக் வந்து காம்படிட்டர்ஸே கிடையாது. அது வேற செக்மெண்ட், இது வேற செக்மெண்ட். அதே தான் பாயிண்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் வீடியோஸை பார்த்துட்டு பைக்ஸ் அண்ட் கார்ஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க. கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்ற ஒரு லைவ் டெஸ்ட்டு தான் நாங்கள் வீடியோவில் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்கும், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு பைக் இல்லை கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் உங்களோட பர்பஸ் என்னன்றதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பட்ஜெட்டில் வாங்க போகிறீங்க. 2 பைக்குமே ஒரே ப்ரைஸ் பாயிண்டில் வந்தாலுமே இந்த 2ஓட பைக்கோட பர்பஸ் வேறு. அந்த பர்பஸ் வந்து உங்களுக்கு மீட் அவுட் ஆகுதான்றதை பார்த்துட்டு இந்த 2 பைக்கையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்களா, கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.